ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம சிலபஸ் எது கவர் பண்ணுது, நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் எது படிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் தேன் இந்த இயலில் இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன். இது நம்ம சிலபஸில் கவர் ஆகுதா? பாவேந்தர்னு கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக இன்பத்தமிழில் இந்த பாட்டு படித்து சும்மா பாடலோட பொருள் லைட்டாக பார்த்துக்கிட்டு சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சொல்லும் பொருளும் படிச்சுட்டு நூல்வெளி பாரதிதாசனை பற்றிய நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தமிழ் கும்மியும் படிக்கணும். ஏன்னா இது வந்து யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவரும் சிலபஸில் இருக்கார். அப்போ இதில் வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸும் முடிக்கணும். அடுத்த வளர்த்தமிழ் இது வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா தமிழ் மொழியோட தோற்றம் வளர்ச்சி மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. அதனால் இதுவும் ஃபுல்லாக சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த தமிழ் எண்கள் இதெல்லாம் வேணாம். இது லைட்டாக சும்மா எந்தெந்த நூல் எதுலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா போதும். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதெல்லாம். கனவு பழித்தது இந்த லெசன் வேணாம். இது இலக்கணம் பார்த்துக்கணும். ஆனால் மாத்திரையெல்லாம் இந்த வாட்டி டைரெக்டாக கொஸ்டின்ல சிலபஸில் எல்லாம் கவர் ஆகலை. அப்புறம் முக்கியமாக இந்த கலைச்சொல் அறிவும் இது எல்லா ஏழுக்கு பின்னாடியும் இருக்கும். இது மொத்தமாக 10 மார்க்கு. தமிழில் இருக்கிறதும் படிக்கணும், சோஷியல் சயின்ஸு அதுலேயும் பின்னாடி இருக்க கலைச்சொற்கள் பார்க்கணும். அப்புறம் ரெண்டாவது இயலில் சிலப்பதிகாரம் எல்லாம் கொடுக்கல. ஆனால் இதில் சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ சொல்லும் பொருளும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க சொல்லும் பொருளும். அடுத்து இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக, இதில் பிரித்தெழுது சேர்த்தெழுது இருக்குது. அப்புறம் காணி நிலம் இது வந்து பாரதியார் வந்து தமிழில் நமக்கு சிலபஸில் கொடுக்கல, ஆனால் ஐஎன்எம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால் பாரதியார் வந்து ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கோங்க. சும்மா சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துக்கணும். இதில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு அடுத்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அதில் வந்திருக்கு. இந்த சிறகின் ஓசை இந்த லெசன்லாம் கிடையாது. இது மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20 இது மட்டும் நமக்கு தேவை. அடுத்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அது வேணும். கிழவனும் கடலும் அது நோபல் பரிசு வாங்கினால அந்த வருஷத்தையும் அதை யாருன்னு மட்டும் பார்த்தா போதும். இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். முன்னாடி நம்ம A to Z புக் எடுத்தாலே ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் பேஜ் வரை படிப்போம். அப்படி பார்க்க வேணாம். முதலெழுத்து சார்பெழுத்தெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து இது கலைச்சொல் அறிவோம். இது கண்டிப்பாக நம்ம எல்லா லெசனுக்கும் பின்னாடி பார்ப்போம். அதனால் இது பார்த்துக்கணும். திருக்குறள் வந்து ஒரு 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அன்புடைமை அதில் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த திருக்குறள் வந்து கண்டிப்பாக நூல்வெளி நம்ம பார்த்துக்கணும். இதில் அறிவியல் ஆத்திச்சூடி வந்து கொடுக்கலை. அதனால் நம்ம சொல்லும் பொருளும் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் ஆத்திச்சூடி சிலபஸில் இருக்குது, ஆத்திச்சூடி பார்த்துக்கணும். இதில் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துகளில் பிரித்தெழுது சேர்த்தெழுது நம்ம கவர் பண்ணணும். இந்த அடுத்த லெசன்லாம் நமக்கு கிடையாது. இந்த அப்துல் கலாம் இதெல்லாம் கிடையாது. சொல்லோட முதல் எழுத்து இறுதி எழுத்தெல்லாம் கிடையாது. அடுத்து இதுலேயும் நம்ம கலைச்சொற்கள் மட்டும் பார்த்தா போதும். இவ்வளவு தான். 6th ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இதில் நான் சொன்னதெல்லாம் மட்டும்தான் சிலபஸில் கவர் ஆகுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் சிலபஸில் இருக்கிறத கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்ஷனில் எல்லாம் நல்லா எலிமினேட் பண்ணி எழுத முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.